Hi friends, welcome back to my channel. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டைம் ஃபார் ஃபிசிக்ஸ். நம்ம சேனலில் 11th ஃபிசிக்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு 1.12 1.13 பார்க்க போகிறோம். இந்த சம்ஸ் நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இது எல்லாமே பேஸ்ட் ஆன் டைமென்ஷன் அனாலிசிஸ். ஸோ வந்து நீங்கள் அந்த ஃபார்முலா டிரைவ் பண்ண வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் ஈஸியாக வந்து சம்ஸ் டக்குன்னு போட முடியும். ஸோ லாஸ்ட் வீடியோ நான் அதான் போட்டிருந்தேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இது பாருங்கள். So question வந்து convert 76 cm of mercury pressure into Newton meter power minus 2 using method of dimension. Dimension method follow பண்ணும். இதான் ஒரு கண்டிஷன், இதுதான் நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன். மெத்தட் ஆஃப் டைமென்ஷன் ஃபாலோ பண்ணும். ஸோ 76 சென்டிமீட்டருங்க அப்படிங்கிறத வந்து, அதாவது சென்டிமீட்டரில் இருக்கிறத நியூட்டன் மீட்டர் பவர் -2 அப்படிங்கிறத மாற்றணும். அதான் நமக்கு டு ஃபைண்ட். ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி வந்து சம்மை வந்து எழுதி வச்சுட்டேன். ஸோ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 76 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி ப்ரெஷர் இன்டூ நியூட்டன் மீட்டர் பவர் -2. இதை தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணோம். இதுதான் நமக்கு கொடுத்துருக்கிறது கொஷின். அதாவது சிஜிஎஸ் டு எம்கேஎஸ் நம்ம சொல்லணும்னா சிஜிஎஸ் யூனிட்லேருந்து எம்கேஎஸ் யூனிட்டில் மாற்றணும். ஸோ ப்ரெஷர் இன் சிஜிஎஸ் சிஸ்டம் ஃபஸ்ட்டு ப்ரெஷர் சிஜிஎஸ்ல என்ன இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம அப்புறம் ஃபார்முலாவில் போட்டு எம்கேஎஸ் சிஸ்டம் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ப்ரெஷர் இன் சிஜிஎஸ் சிஸ்டம், ப்ரெஷரோட ஃபார்முலா மாஸ் இன்டூ ஏரியா பை மாஸ் இன்டூ acceleration by area. ஓகேங்களா? PVA P இல்லை, இது வந்து ரோனா டென்சிட்டி. டென்சிட்டி ஆஃப் மெர்க்குரி வந்துட்டு 13.6, அது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ ஹைட்டு ஹெச் வந்துட்டு 76 சென்டிமீட்டர், அவங்களே கொஷினில் கொடுத்துட்டாங்க. ஸோ ஜி வந்துட்டு கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் 980. ஸோ இந்த மூணு எப்படி இங்கே வேல்யூ வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ரோ வி, அதாவது மாஸை வந்துட்டு டென்சிட்டி இன்டூ வால்யூம்னு எழுதலாம். ஸோ மாஸை வந்து டென்சிட்டி இன்டூ வால்யூம்னு எழுதலாம். ஸோ அதை டென்சிட்டி இன்டூ வால்யூம் இன்டூ ஆக்சிலரேஷன் பை ஏரியா. ஸோ வால்யூமை வந்து ஏரியா இன்டூ ஹைட்னு எழுதலாம். ஏ இன்டூ ஹெச், ரோ ஏ இன்டூ ஹெச் ஏ பை ஏ வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ ரோ ஹெச்ஏ தான் ரிமைனிங் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஏ வந்து ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி, அதனால தான் 980 இது போட்டிருக்கோம். ஸோ 980 நியூட்டன் மீட்டர் போட்டிருக்கோம். ஸோ ஜி வந்து 980. ஸோ நம்ம இங்கே வச்சுருக்க எல்லா வேல்யூவும் கொண்டு வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு 76 சென்டிமீட்டர், அதாவது சிஜிஎஸ் சிஸ்டமில் இருக்க ப்ரெஷர் வந்து நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதை வந்து நம்ம எந்த கேன்சலேஷன் எதுவுமே பண்ண தேவையில்லை. இது இப்படியே வச்சுக்கோங்க. டைன் சென்டிமீட்டர், ஏன்னா 980 டைன் தானே. ஸோ 980 டைன் சென்டிமீட்டர் பவர் -2. ஸோ ப்ரெஷரோட டைமென்ஷன் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எம்ஏ பை ஏரியா விச் இஸ் ஈக்குவல் டு எம்முக்கு வந்து மாஸ் எம், ஏ ஆக்சிலரேஷனுக்கு லென்த் இன்டூ டைம் பை எல் ஸ்கொயர். ஓகேங்களா? இந்த எல்லும் கெட் கேன்சல். ஸோ இங்கே எல் ஒன்று தான் இருக்கும். எல்லை மேலே கொண்டு போனோம்னா பவர் -1, எம்எல் பவர் -1, டி பவர் -1. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணணும்ல. கன்வெர்ட் பண்ணுறது P1 சிஜிஎஸ், P2 வந்து எம்கேஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம். சிஜிஎஸ் சிஸ்டமாக P1னும் எம்கேஎஸ் வந்து P2ன்னு வச்சுக்கிறோம். ஸோ ரெண்டு ஈக்குவலாக தானே இருக்கும். கன்வெர்ட் பண்ணாலும் நமக்கு யூனிட்டும் இது மட்டும்தான் மாறும் வேல்யூஸ். பட் அந்த ரெண்டும் ஈக்குவல் தான், யூனிட்ஸ் மாதிரி இருக்கங்காட்டி அந்த ரெண்டும் ஈக்குவல் தான். ஸோ ப்ரெஷர் 1க்கு வந்து எம்எல்டி, ப்ரெஷர் 2க்கு எம்எல்டி. ஓகேங்களா? மேலே இருக்கிறது வந்து பவரு, இங்கே மேலே இருக்கிறதும் பவரு, கீழே வந்து இது வந்து சிஜிஎஸ் சிஸ்டம் 1, எம்கேஎஸ் சிஸ்டம் வந்து 2. ஓகேங்களா? நமக்கு P1 வந்து தெரியும், அதனால் P2 தான் நமக்கு தெரியணும். ஸோ இதை வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா P2 கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த பக்கம் வந்ததுன்னா டிவிஷனில் வந்துடும். டிவிஷனில் வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து எம்னா மாசு, எல்னா லென்த்து, டீனா டைம். ஓகேங்களா? இப்போ M1 வந்து சிஜிஎஸ் சிஸ்டம், அப்போது ஃபுல்லாமே கிராம் சென்டிமீட்டர் செகண்ட். ஸோ M1 1 கிராமு, L1 வந்து 1 சென்டிமீட்டர், T1 வந்து 1 செகண்ட். ஓகேங்களா? 1 செகண்டு. அதாவது 2ல் இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பேஸ் 2ல் இருக்கிறது எம்கேஎஸ் சிஸ்டம். ஸோ கிலோகிராம். M2 வந்து கிலோகிராம், L2 வந்து 1 மீட்டர். ஸோ ரெண்டுக்குமே செகண்ட்ஸ் தான் டைமு. ஸோ 1 செகண்ட் தான்.
ஸோ நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும்னா m1 l பவர் -1 t பவர் -2 இதுதான் டைமென்ஷன் ஃபார்முலா. ஸோ இதில் இந்த மேலே இருக்கிறது தான் பவர் a b c, அதுதான் abc அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதியிருக்கோம். 1 -1 -2 ஓகேங்களா. இப்போது நம்ம வச்சுருக்க எல்லா வேல்யூவும் கொண்டு போய் இங்கே இந்த ஃபார்முலா இருக்குல்ல, இந்த ஃபார்முலாலாம் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். பவர் வந்து 1 பவர் -1 பவர் -2. இப்போ இதை வந்து கிராமை கிலோகிராமாக கன்வெர்ட் பண்ணால் 10 to the power -3 கிலோகிராம் ஓகேங்களா. சென்டிமீட்டரை மீட்டராக கன்வெர்ட் பண்ணும். ஸோ வந்து 10 to the power -2 கிடைக்கும் சென்டிமீட்டர் மீட்டராக கன்வெர்ட் பண்ணும்போது. அப்புறம் 10 to the power -2 1 செகண்ட் கேன்சல் ஆயிடும். அதனால் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா. அப்புறம் லாஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ -3 -2 இதெல்லாமே நீங்கள் வந்து சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1.01 × 10 to the power 5 நியூட்டன் மீட்டராக கன்வெர்ட் பண்ணும். ஸோ நியூட்டன் மீட்டர் பவர் -2 அவ்வளோதான் ஓகேங்களா. நீங்கள் வந்து சால்வ் பண்ணிவிட்டு நியூட்டன் மீட்டர் லாஸ்ட் எழுதிடுங்க. அவ்வளோதான். இது இந்த சம் முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா if the value of universal gas constant in SI is 6.6 × 10 to the power -11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் kg பவர் -2. அதாவது டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டேன். ஸோ GSI வந்துட்டு 6.6 × 10 to the power -11. அதாவது SI சிஸ்டமில் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. நம்ம அது CGS சிஸ்டமில் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. SI சிஸ்டமில் கொடுத்துருக்காங்க, நம்ம CGS சிஸ்டமில் கண்டுபிடிக்கணும். அதான் கண்டிஷன் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து P1 = P2ன்னு வச்சோம். இங்கே வந்து N1 = N2ன்னு வைக்கணும். அப்போது ஸோ அங்கே எழுதின மாதிரியே இங்கே வந்துட்டு P1 P2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருப்போம். அதுக்கு பதிலாக நீங்கள் CGS GSI அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறமா அதே மாதிரி தான் எம்முக்கு வேல்யூ சேம் அதே தான். ஏபிசிக்கு மட்டும் வேல்யூ மாறும். ஏன்னா வந்துட்டு கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டோட டைமென்ஷன் ஃபார்முலா வந்துட்டு வேறு ஓகேங்களா. ஏவோட வேல்யூ -1, எல்லோட வேல்யூ 3, டீயோட வேல்யூ -2 ஓகேங்களா. ஸோ நம்ம எல்லா வேல்யூ கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம். இது இருக்குல்ல, இது எல்லாத்தையும் எல்லா வேல்யூவும் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ நமக்கு ஜிஐயோட ஃபார்முலா தெரியும், எஸ்ஐயோட ஃபார்முலா தெரியும். ஸோ அது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே பண்ண மாதிரியே தான் இங்கே கிராம கிலோகிராமாகவும் சென்டிமீட்டர் மீட்டராகவும் கன்வெர்ட் பண்ணும். செகண்ட் கேன்சல் ஆயிரும் ஓகேங்களா. கிலோ அப்போது 10 to the power -3 10 to the power -2 கிலோகிராம் மீட்டர் ஓகேங்களா. அப்போது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 6.6 × 10 to the power -8 டைன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிராம் பவர் -2 ஓகேங்களா. டைன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிராம் பவர் -2 இதுதான் CGS சிஸ்டம் ஓகேங்களா. இந்த யூனிட்ஸ் மட்டும் நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இங்கே வந்துட்டு நியூட்டன் மீட்டர்னு அவங்களே கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்துட்டு சும்மா CGS அப்படின்னு கொடுத்தங்காட்டி CGSல வந்துட்டு கிராவிடேஷனுக்கு என்ன யூனிட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். டைன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிராம் பவர் -2 அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.